பெரிய நாயுடு உடனுரை அரசிலிநாதர் திருக்கோயிலிலே இன்றைய தினம் திருத்தல யாத்திரை தொண்டை நாட்டு தலங்களுடைய 32வது தலமாக நாம் வழிபாடு செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த தலத்தினுடைய பெயர் இன்றைய காலகட்டத்திலே ஒளிந்தியான் பட்டு என்று வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு தலமானது சீரும் சிறப்புமாக விஞ்ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான தலமாக நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அரசிலிநாதர் சுயம்புலிங்க வடிவிலே கிழக்கு நோக்கியும், அம்பாள் பெரியநாயகி தனி சன்னதியில் தெற்கு நோக்கியும் எழுந்தருளியுள்ளனர். கருவறை சுற்று பிரகாரத்திலே விநாயகர், வள்ளி தேவியானுடன் ஆறுமுகர், நவக்கிரகர், சண்டேஸ்வரர், நால்வர் ஆகிய சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. மூலவரை நோக்கியவாறு பைரவர், சூரியன் உருவங்கள் உள்ளன. கோஷ்டமூர்த்திகளாக அனைத்து திருக்கோயில்களிலும் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி விமானத்துடன் இங்கு அழகாக காணப்படுகிறார். பொதுவாக வலது பக்கம் திரும்பியிருக்கும் முயலகன் இங்கு இடது பக்கம் திரும்பி கையில் நாகத்தை பிடித்தபடி இருக்கிறார். இது வித்தியாசமான அமைப்பாகும். இவருக்கு மேலே நடராஜர் ஆனந்த தாண்டவ கோலத்திலே சிறிய மூர்த்தியாக இருக்கிறார். ஒரே இடத்திலே சிவனது ஞான உபதேச கோலத்தை கீழேயும் மேலேயும் தாண்டவ கோலத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு தரிசனமாகும். ஒரே இடத்தில் சிவனது ஞான உபதேசம் கோலத்தையும் கீழேயும் மேலேயும் தாண்டவ கோலத்தையும் தரிசனம் செய்வது இங்கு மிக சிறப்பு வாய்ந்த தரிசனமாகும். பிரம்மா, துர்க்கை, வைஷ்ணவி ஆகிய பிற கோஷ்டமூர்த்திகள் சன்னதிகளும் உள்ளன. கருவறைக்கு பின்புறத்திலே கோஷ்டத்திலே லிங்கோத்பவர் பதிலாக அவ்விடத்திலே மகாவிஷ்ணு உள்ளார். மேற்கு பார்த்தபடி இங்கே அருள்பாலித்து வருகிறார். கருவறையிலே இறைவன் அரசிலிநாதர் 108 ருத்ராட்ச மணிகள் சேர்ந்த ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்புலிங்க வடிவிலே சிறிய மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். லிங்கத்தின் தலையில் அம்புபட்ட காயம் இருக்கிறது. இந்த காயத்தை மறைப்பதற்காக சிவனுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் லிங்கத்தின் மேலே தலைப்பாகை அணிவித்து பூஜைகள் செய்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் அரச மரமாகும். மரங்களிலே சிறந்த அரசனடியில் இறைவன் விளங்குவதால் இந்த தலம் அரசிலி என்று பெயர் பெற்று வருகிறது. வாமதேவர் என்னும் முனிவர் தான் பெற்ற சாபத்தின் விமோச்சனத்திற்காக இந்த தலத்திற்கு சென்று சிவனை வணங்கி வந்தார். அவர் இங்கு வந்தபோது ஒரு அரச மரத்தின் அருகிலே சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார். உடலுக்கு குளிர்ச்சி தரும் அரச மரத்தின் அடியிலே சற்று நேரம் இருக்கும் நமக்கே இவ்வளவு சுகம் இருக்கிறது என்று நினைத்த முனிவர் இங்கு சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்பினால் எப்படி இருக்கும் என மனதிலே நினைத்து கொண்டார். அவரது எண்ணத்தை அறிந்த சிவன் அரசமரத்திற்கு அடியிலே சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார். மகிழ்ந்த வாமதேவ முனிவர் அருகில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினார். சிவன் அவர் முன் காட்சி தந்து சாபத்திற்கு விமோச்சனம் தந்தார். அரசமரத்தின் கீழ் சுவாமி சுயம்புவாக எழுந்தருளியதால் இத்தலத்திற்கு அரசிலி என்ற பெயரானது பெயர் பெற்று விளங்குகிறது. அது மட்டுமில்லை, இந்த தலத்திலே தல புராணம், இந்த தல செய்திகள் என்ன என்று சொன்னால், வாமதேவ முனிவருக்கு பின் பல ஆண்டுகள் கழித்து இந்த லிங்க பூமியில் புதையுண்டு அது வெளியில் வராமல் போய்விட்டது. சத்தியவிரதன் என்னும் சாளுக்கிய மன்னன் ஒருவன் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தான். சிவன் மீது அளவிலாத பக்தி கொண்டிருந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு நந்தவனம் அமைத்து அருகில் உள்ள மற்றொரு சிவலிங்கத்திற்கு வழிபாடுகள் செய்து வந்தான்.
பணியாளர் ஒருவன் தினமும் நந்தவனத்திலிருந்து மலர்களை எடுத்து வரும் பணியை செய்து வந்தான். ஒரு சமயம் பணியாளன் நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கு மலர்கள் இல்லை. அரண்மனைக்கு திரும்பவே பணியாளன் மன்னனிடம் செடியில் மலர்கள் இல்லாத விபரத்தை கூறினான். மன்னரும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மன்னனும் அன்று வேறு மலர்களால் சுவாமிக்கு பூஜை செய்தான். மறுநாளும் பணியாளன் நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கு செடியிலே மலர்கள் இல்லை. அவன் மீண்டும் மன்னரிடம் சென்று தகவலை கூறினான். மலர்கள் அதிகாலையிலேயே யாரோ பறித்து சென்று விடுவதாக சந்தேகம் கொண்ட மன்னன் அடுத்த நாள் காலையிலே தன் படையினருடன் நந்தவனத்திற்கு சென்று கண்காணித்து அப்போது நந்தவனத்திற்குள் புகுந்த மான் ஒன்று மலர்களை உண்டதை கண்டான். சிவபூஜைக்கு என்று ஒதுக்கப்பட்ட மலர்களை மான் சாப்பிட்டதை கண்ட மன்னன் கோபத்துடன் மான் மீது அம்பு எய்தான். மான் தப்பிவிட காவலர்கள் அதனை விரட்டிச் சென்றார்கள். அந்த மான் ஒரு அரச மரத்தின் பொதிந்துள்ள பொந்துக்குள்ளே சென்று மறைந்து கொண்டது. மன்னன் மரத்திற்குள் அம்பு எய்தான். அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு மான் அம்பினால் தைக்கப்பட்டிருந்தது என நினைத்த மன்னன் உள்ளே பார்த்தபோது அங்கு மான் இல்லை. அதற்கு பதில் பல ஆண்டுகளுக்கு முன் மறைந்த வாமதேவர் வழிபட்ட லிங்கம் இருந்தது. லிங்க வானத்தின் ரத்தம் வழிந்தபடி இருந்தது. அதிர்ந்த மன்னன் சிவனை வேண்டினான். சிவன் மன்னனுக்கு காட்சி தந்து மான்வடியில் அருள் புரிந்து தான் என்று உணர்த்தியதோடு மன்னனுக்கு புத்திர பாக்கியமும் கொடுத்து அருளினார். அதன் பின் மன்னன் இந்த தலத்திலே கோயில் கட்டினான். சத்தியவிரதனின் மகன் இந்திரேசன் என்பவனும் இந்த தலத்தை இறைவனிடத்திலே அளவிலாத பக்தியுடன் வழிபட்ட தலம். இந்த இந்திரசேனன் மகன் அரசலிநாதரை வழிபட்டு இந்த தலத்திலேயே வாழ்ந்து இறைவனடி கூடிய ஒரு சிறப்பான தலம். இந்த தலத்திலே தான் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகத்தை இங்கே வந்து அருளுகிறார். அந்த பதிகத்தை நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்வோமாக.